சென்னையில் காந்தி உலக மையம் எனும் சமூக நல அமைப்பு சார்பில் மண்ணும் மரபும் எனும் தலைப்பில் கண்காட்சி நடைபெற்றது. காந்தி உலக மையம் எனும் சமூக நல அமைப்பு சார்பில் தமிழர் பாரம்பரியத்தை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் நோக்கத்தில் சென்னை எத்திராஜ் கல்லூரியில் மண்ணும் மரபும் எனும் கண்காட்சி நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியுடன் இணைந்து நடத்தப்பட்டது. இதில் இயற்கை வேளாண் பொருட்களுக்கான நேரடி சந்தை, சித்த மருத்துவ முகாம், நெல் மற்றும் மரபு விதைகள் காட்சிப்படுத்துதல், உணவு திருவிழா, பழமையான இசை, போர்க்கருவிகள் காட்சியகம், பனை பொருட்கள் காட்சியகம் என 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. இதனை ஆர்வத்துடன் ஏராளமான மாணவர்கள் கண்டு ரசித்தனர். இதனிடையே நியூஸ்7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியளித்த வருமான வரித்துறை ஆணையர் மருதுபாண்டி மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில் கண்காட்சி அமைந்துள்ளதாக கூறினார். இந்த விழாவில் நான் பங்கேற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஜியாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ஒரு இனம் அதை எப்படி அந்த கிளைமேட்டிக் சுச்சுவேஷன்ஸ்க்காக அவங்கள எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த வகையில் நிறைய பேர் சாப்பாடு வழக்கங்களும், அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான எப்படி அவங்கள காப்பாற்றிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பழக்கங்கள் நாளடைவில் நிறைய வளர்ந்து வந்திருக்கிறது. அந்த இது தான் நம்மளுடைய மரபு, தமிழ் மரபு அப்படின்றது, உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது. அதுதான் இங்கே மெயினாக டிஸ்பிளேல இந்த காந்தி ஃபவுண்டேஷன்ஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய மறந்துட்டோம், நாம் தமிழர்களாக இருந்தாலுமே கூட நிறைய மறந்துட்டோம் நாங்கள். பட் இதுதான் நம்மளுடைய ஜீன் இதை ஐடென்டிஃபை பண்ணும். நம்மளுடைய செல்ஸ் இதை ஐடென்டிஃபை பண்ணும். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வம்சாவளியாக சாப்பிட்டு வந்த உணவுகள். இதை விட்டு நம்ம வெளியே போகும்பொழுது தான் நம்ம நிறைய டிசீசஸ் அது இதுன்னு வி ஃபெல் சிக். ஸோ இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் இதை கலந்துக்கிறதுக்காகவும் நான் இங்கே வந்திருக்கிறேன். மிகவும் ரொம்பவும் உற்சாகமாக இருக்கிறது. அதுவும் யங் ஜென்ரேஷன்ஸ் இதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து அவங்க அந்த ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் கேமும், கிளி ஜோசியம் அது இதுன்னு நிறைய பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங். இன்ஸ்டெட் ஆஃப் வீட்டிலே உட்காந்து செல்ஃபோனில் இப்போ விளையாடுற டைமில் பதிலாக இது மாதிரி பிள்ளைங்க வெளியே உட்காந்து விளையாடுறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமான ஒரு முயற்சி. தொடர்ந்து இது மாதிரி இவங்க நிறைய இதை என்கரேஜ் பண்ணி இந்த மாதிரி நியூஸ்7 அண்ட் colleges, any other colleges, whomever you tie up with, they should, it's good for benefit of all the people.